ஓம் சாந்தி 17/11/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பழைய உலகம் மாறி இப்பொழுது புதியதாக ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து உத்தம தேவ பதவியை அடைய வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகம், ஆத்மாக்கள்லாம் உத்தம புருஷர்களாக ஆவதற்கான யுகம். ஆத்மாவும் பரமாத்மாவும் சங்கமிக்கக்கூடிய யுகம். இந்த நேரத்தில் உலகம் புது உலகமாக, பழைய உலகம் மாறி புதுசாக ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் நாம் முயற்சி செய்து மிக உத்தமமான தேவதா பதவியை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கான முயற்சி செய்யணும். அதற்கான முயற்சி என்ன? ஆத்மா தூய்மையாகணும், தெய்வீக குணங்களின் தாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாரு, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்? பதில் சொல்கிறாரு, செல்வம் தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். களைப்படைய மாட்டார்கள். ஆனால் சுயம் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்தது என்றால் சேவை செய்வதற்கு கூட ஊக்கம் உற்சாகம் வராது. நம்ம கொடுக்க கொடுக்க அது நமக்கு வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும், அது குறையாது அப்படின்ற ஞானம் யாருக்குள்ளே இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இரவு பகலாக சேவை பற்றிய சிந்தனையிலே இருப்பாங்க, ஞான செல்வத்தை தானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருக்குள்ளே அவகுணம் இருக்கோ அவங்க சேவை செய்ய மாட்டாங்க, அதற்கான ஊக்கம் உற்சாகம் வராது, சேவைக்கான இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார். பரம்பிதா ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறார் என்பது குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். எப்படி ஆசிரியர் தினந்தோறும் கற்பிக்கிறார்? தந்தை அறிவுரை மட்டும் அளிப்பார், பராமரித்து கொண்டும் இருப்பார். ஏனெனில் தந்தையினுடைய வீட்டில் தான் குழந்தைங்க இருக்காங்க. தாய் தந்தை கூட இருக்கிறார்கள். இது எவ்வளோ அதிசயமான விஷயம். அப்போ தாய் தந்தை கூட இருக்காங்க, குழந்தை எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போ தந்தை என்ன பண்ணுவார்? அறிவுரையும் கொடுப்பார், பராமரிப்பும் செய்வார். ஆன்மீக தந்தையிடம் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்று ஆன்மீக தந்தையிடம் மூலவதனத்தில் இருக்கிறீர்கள். பிறகு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளிக்க அல்லது தூய்மையாக்க, சுகம் அல்லது சாந்தி அளிப்பதற்காக வருகிறார். எனவே அவசியம் அவர் கீழே வந்திருக்கணும். இதில் தான் மனிதர்களுக்கு குழப்பம் இருக்குது. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறார் என்ற பாடலும் இருக்குது. இப்பொழுது சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவதில்லை. அது அவசியம் மனிதனுடைய உடல் தான். மனிதனுடைய உடலில் தான் பாபாவும் வரார். எனக்கு கல்பமாக தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குவதற்கான கடமை இருக்குது. ஆகையினால தான் நான் வரேன், என்னுடைய காரியத்தை செய்யறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. குழந்தைகளே, இப்பொழுது தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மைப்படுத்தணும், அதுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் வரக்கூடிய காலம் கூட எது? கலியுகமும் இல்லை, சத்தியுகமும் இல்லை. நான் சங்கமத்தில் வரேன், பழையது மற்றும் புதியதின் சங்கமத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்காவது நீங்கள் இதை புரிய வைக்கும் பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு புரிய வைங்க. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் பாபா வராரு. முழு உலகத்தில் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது எந்த மனிதருக்குமே தெரியாது. அவசியம் சங்கம யுகத்தை பற்றிய ஞானம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தான் புரிய வைக்கிறீங்க. முக்கியமான விஷயமே சங்கம யுகத்தினுடையது தான். அதனால் சங்கம யுகத்தினுடைய பாயிண்ட்ஸ் நிறையா நீங்கள் குறிப்பிடுங்க. எந்த விஷயம் யாருக்குமே தெரியலையோ இந்த சங்கம யுகத்தை பற்றி நிறைய நீங்கள் புரிய வைங்க. எனவே இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்பதை அவசியம் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே இப்போ தான் தூய்மையாக முடியும். ஏன்னா இப்போ தான் ஆத்மாக்களினுடைய தந்தை வந்திருக்காரு எல்லாரையும் தூய்மையாக்க. அதோட இல்லை, ஆத்மா தந்தையை தெரிஞ்சுட்டு தந்தை மூலமாக திவ்ய குணங்களை தாரணை செய்யும்போது அது உத்தம புருஷராக ஆகுது. அதான் பாபா சொல்கிறார். அதனால தான் இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகமான புது உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வது? இவங்க எப்படி ஆனாங்க?
அதற்கும் மேலே புருஷோத்தம சங்கம யுகம் என்ற வார்த்தையை நீங்கள் எழுதி போடுங்க. அப்போ இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் சாதாரண மனிதராக இருந்த அவங்க இந்த ராஜயோக கல்வி மூலமாக தான் உத்தம புருஷர்களாக ஆனாங்க. யார் ஆக்கியது? ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா அப்படின்றத நம்ம எழுதி போடும்போது தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ லக்ஷ்மி நாராயணர் உத்தம புருஷர்களாக எப்படி ஆனாங்க? இந்த சங்கம யுகத்தினுடைய முயற்சியினால தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா சொல்கிறார், புது உலகத்தின் அதிபதி இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் என்பதை புரிய வைங்க. இது முழுமையான அடையாளமாகும். இது லக்ஷ்மி நாராயணர். இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை இப்பொழுது ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நவயுகம், அதாவது புது உலகம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்ற பாடலும் இருக்குது. புது யுகம், புது உலகமே வரப்போகுது. ஆனால் உலகத்தில் எல்லாரும் அறியாமையில் இருக்காங்க. இப்பொழுது சங்கம யுகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்தை நவயுகம் அப்படின்னு சொல்ல முடியாது. சங்கமத்திற்கு சங்கம யுகம் என்றே கூறப்படுகிறது. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்பொழுது பழைய உலகம் முடிந்து புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகுது. மனிதரிலிருந்து தேவதையாக இப்போ தான் நீங்கள் ஆயிட்டிருக்கீங்க. ராஜயோகம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜயோக கல்வி மூலமாக தான் மனிதரிலிருந்து தேவதையாக முடியும். அந்த தேவதைகளிலும் கூட உத்தமமான பதவி இந்த லக்ஷ்மி நாராயணருடையது. பார்த்திங்கன்னா அவங்களும் மனிதர்கள், நீங்களும் மனிதர்கள் தான். ஏன் அவங்க உத்தம புருஷர்களாக, உத்தமத்திலும் உத்தமமானவர்களாக ஏன் அவங்க பாடப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனவே தேவி தேவதை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எல்லாவற்றையும் விட உத்தமமான குணம் எதுன்னா தூய்மை. அவங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்குது. அதனால தான் மனிதர்கள் கூட தேவதைகளுக்கு முன்னாடி போயிட்டு தலை வணங்குறாங்க. இந்த எல்லா கருத்துகளும் கூட யார் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவங்க புத்தியில் இது தாரணையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க புத்தியில் ஞானம் நிரம்பி இருக்குது, நடைமுறையில் அனுபவம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இரவு பகலாக சேவை பற்றிய சிந்தனை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாருக்குள்ளே அவகுணம் இருக்கோ அவங்களால சேவை பண்ணக்கூடிய ஊக்கம் உற்சாகமும் வராது, அவங்களால சென்றும் பராமரிக்க முடியாது. பாபா சொல்கிறார், இது ராஜயோகத்தினுடைய படிப்பு. யாருக்காவது விளக்கமாக புரிய வைக்க முடியவில்லை என்றால் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம்? நம்ம எல்லாருக்கும் தந்தை பரம்பிதா பரமாத்மா, அவரை தான் எல்லா தர்மத்துலேயுமே நினைச்சிட்ருக்காங்க. அவர் குழந்தைகளாகிய நம்ம அனைவருக்கும் சொல்கிறாரு, நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிட்டீங்க, அதனால தான் என்னை நினைவு செய்கிறீங்க, என்னை அழைச்சிட்ருக்கீங்க, பதித்த பாவனரே வாருங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. உண்மையில் கலியுகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே தூய்மையற்றவர்கள் தான். சத்தியுகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்க. இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேகத்துடன் கூட இந்த எல்லா அசுத்தமான சம்பந்தங்களையும் விட்டுட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மை ஆகிடுவீங்க. இதுதான் கீதையினுடைய வார்த்தை. அப்போ கீதை எந்த யுகத்தில் சொல்லப்படுது? சங்கம யுகத்தில் தான். யாருக்காக? ஆத்மாவுக்காக. ஏன்? ஆத்மாலாம் தூய்மை எழுந்திருக்கு. ஆக ஆத்மா தூய்மை ஆகணும்னா தந்தையை தான் நினைவு செய்யணும். இதுதான் கீதையினுடைய யுகம். கீதை கூட சங்கம யுகத்தில் தான் பாடப்பட்டிருக்கு. அப்பொழுது தான் விநாசமும் ஆகியிருந்தது. பாபாவும் ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். ராஜ்யம் ஸ்தாபனையாகி இருந்தது. மீண்டும் அவசியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் புது உலகம் ஸ்தாபனையாகும். இந்த புது உலகம்னா சொர்க்கத்தை சொல்கிறார் பாபா. இவை அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். சரி, இந்த உடலில் வரவில்லை என்றால் வேறு எந்த உடல்லையாவது வரட்டுமே. விளக்கங்களோ தந்தையினுடையது தான் இல்லையா? யாருடைய உடம்புல வராரோ அந்த உடம்பு அந்த ஞானத்தெல்லாம் சொல்லுது. அவராக இதெல்லாம் நமக்கு சொல்கிறார். நமக்கு சொல்லக்கூடியவர் யார்? நம்முடைய நிராகார சிவ தந்தை. ஆகையினால தந்தை என்ன ஞானம், யார் உடம்புல வராருன்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன் இவர் உடம்புல வந்தா என்ன, அவங்க உடம்புல வந்தா, எந்த உடம்புல வந்தா என்ன, அவர் என்ன விஷயம் சொல்கிறாரோ அதை கேட்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு மாறணும். இதில் தான் இருக்குது. அதனால் சிவபாபா அவர் உடம்புலே வந்தாலும் கூட நாங்கள் இது யாருடைய ஞானம்னு சொல்கிறோம்? பிரம்மாவுடைய ஞானம்னா சொல்கிறோம், சிவபாபாவுடையதுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறார் பாபா. ஆகினால பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று தந்தை எல்லாருக்கும் சொல்கிறார். எவ்வளோ சுலபமானது! என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார்.
மேலும் 84 பிறவிகளின் சக்கரம் உங்கள் புத்தியில் இருந்ததுன்னா நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகுவீங்க. இந்த செய்தி எல்லா தர்மத்தினருக்காகவும் உள்ளது. வீட்டிற்கோ அனைவரும் செல்ல வேண்டியுள்ளது இல்லையா? தேவதா தர்மத்தினர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஞானம் எடுப்பாங்க, தூய்மையாக வீட்டுக்கு போவாங்க, மீதி பேர்லாம் இங்கே இருப்பாங்கன்றது கிடையாது. இப்போ எல்லா தர்மத்தில் இருக்க ஆத்மாக்களுமே வீடு திரும்பி ஆகணும். ஏன்னா இங்கே 5000 வருட கால சக்கரத்தினுடைய நடிப்பு முடியுது. அப்போ பழையது முடிஞ்சு புதியது வரப்போகுது. ஆகையினால எல்லாரும் வீடு திரும்புவதற்கான நேரம் வந்துருச்சுங்கும்போது எல்லா தர்மத்து ஆத்மாக்களுக்கும் மெசேஜ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருமே இப்போ வீடு திரும்பணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். பாதிரியார்கள் மற்றும் அது போன்று யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு தந்தையினுடைய செய்தியை கொடுங்க. உங்களுக்கு மிகவும் அளவு கடந்த குஷி இருக்கணும். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விக்ரமம் விநாசமாகும் என்று பரம்பிதா பரமாத்மா சொல்கிறாருன்ற ஒரு செய்தியை எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அனைவருக்குமே இதை நீங்கள் நினைவூட்டணும். நம்ம எல்லாருடைய தந்தை ஒருவர் தான். அவரை இப்போ நாம் நினைவு செய்யணும். நம்ம எல்லாம் தூய்மையாகணும், நம்ம வீட்டுக்கு போகணும். இந்த ஒரு செய்தியை தந்தை சொல்கிறாருன்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் சேவைக்கு தயாராக இருக்கணும். நாம் கூட குருடர்களுக்கு கைத்தடி ஆக வேண்டும் என்று உங்கள் மனசில் தோணணும். சேவைக்கு நீங்களே ஆர்வப்பட்டு செய்யணும். இந்த செய்தியை நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த படங்கள்லாம் கூட நீங்கள் கிஃப்டாக வேணாலும் கொடுங்க. லட்சக்கணக்கில் தயாரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீடு வீடாக போயிட்டு பாபாவுடைய செய்தியும் கொடுங்க. இந்த படத்தையும் கொடுத்து புரிய வைக்கலாம். அவங்க பைசா கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, பாபா ஏழை பங்காளனாக இருக்கார். அதனால் உங்களுடைய வேலை என்னன்னா வீடு வீடாக செய்தியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய விஷயங்களை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவசியம் அவங்க வெளிப்படுவாங்க. அவங்களும் சேர்ந்து உங்களோட சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, பக்தியில் உள்ளவங்க அதிகாலையில் எழுந்து வியாபாரிகள் கடை திறக்கிறாங்க அப்படின்னா காலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இறைவா எனக்கு நல்ல வாடிக்கையாளரை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாபா சொல்கிறாரு, நீங்களும் கூட அதிகாலையில் சென்று பாபாவுடைய செய்தியை சொல்லுங்கள். உங்களுடைய தொழில் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த தந்தையை தெரிஞ்சுக்கிங்க. இந்த தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, இந்த தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுக்கு 21 பிறவிக்கு, இந்த ஒரு பிறவிக்கு இல்லை 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கும் செய்தி கொடுங்கன்னு சொல்கிறார். அமிர்த வேலை நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். தற்காலத்தில் தொழிற்சாலைகளில் தாய்மார்கள் கூட அமர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த பேட்ச் கூட தயாரிக்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகி நீங்கள் தான் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். தூக்கத்தை கூட தியாகம் பண்ணணும். தூக்கத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாங்களோ ஒருவரை நினைவு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் எந்த தர்மத்து ஆத்மாக்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள். கிறிஸ்துவினுடைய ஆத்மா கூட அவருடைய குழந்தை தான். நாங்கள் யாரை நினைக்கிறோமோ அவருடைய குழந்தை தான் கிறிஸ்துவோடைய ஆத்மா கூட. ஆத்மாக்கள் எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான். அதே காட்ஃபாதர் தான் சொல்கிறாரு, எந்த தேகாதாரையும் நினைக்காதீங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே தன் ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய விக்ரம விநாசமாயிடும், என்னோட வந்துடுவீங்க. வீடு செல்வதற்காக இன்றைக்கி எவ்வளோ பேர் முயற்சி செய்கிறாங்க, ஆனால் யாருமே போகலை. ஏன்னா யாரும் தூய்மையாக முடியாது, அவங்களுடைய முயற்சி சரியானது இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் அந்தளவுக்கு உழைக்கணும். இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க, மந்தமாக இருக்காங்க, பாபாவை நினைக்கிறதில்ல. இதெல்லாம் பாபா பார்க்குறாரு. அப்போ இங்கே தந்தை கொஞ்சம் சகிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அந்த தர்மஸ்தாபகர்கள் இயேசு கிறிஸ்துவ கூட என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறையும் போது அவர் எவ்வளோ சகிச்சுக்கிட்டார், அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய. அதே போல் பாபா கூட என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க முன்ன பின்ன தான் இருக்காங்க. ஒரு நாள் நல்லா முயற்சி பண்ணுறாங்க, ஒரு நாள் மந்தமாக இருக்காங்க. பாபாவும் சகிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய வேலை எல்லாருக்கும் செய்தி கொடுக்கணும். அதற்கான யுக்தி கூட பாபா சொல்லிகிட்டே இருக்கார். யாராவது சேவை செய்வதில்லை என்றால் அவங்க தாரணையில் இல்லைன்றதும் பாபா புரிஞ்சுக்கிறாராம். எப்படி செய்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட பாபா கொடுக்குறாரு. எங்கெங்கே கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எல்லாமே பாபா கொடுத்துட்ருக்கிறார். ரயில் வண்டியில் கூட நீங்கள் போயிட்டு மெசேஜ் கொடுக்கலாம்.
ட்ரெயினில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் எப்போவுமே பட விளக்கம் சின்னதாக பாக்கெட்டோ அல்லது புத்தகமோ இருக்கணும், அல்லது நோட்டீஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும், சேவை அல்லது பேட்சை கூட வச்சு நீங்கள் சேவை பண்ணலான்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஆக சேவைக்காக நிறைய யுக்திகளை பாபாவும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அப்போ குழந்தைங்க என்ன பண்ணணும், சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் யாத்திரை போகிற பக்தர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் போய் சொல்லலாம். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய படம், இந்த அதாவது லக்ஷ்மி உடைய படம் மற்றும் இந்த ஜெகதாம்பா யார், லக்ஷ்மி யார், இந்த படம்லாம் வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். இது போல் வேலைக்காரர்களுக்கு, காட்டுவாசியினர் போன்றவர்களுக்கு கூட நீங்கள்லாம் போயிட்டு புரிய வைங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கெல்லாம் வேறு யார் சொல்லி புரிய வைப்பாங்க? உங்களை தவிர அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? அந்த மாதிரி காட்டுவாசிகள், மலைவாசியினர் இவங்களுக்கெல்லாம் யார் பாபாவுடைய அறிமுகம்? அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அவங்களையும் தந்தையினுடையவராக ஆக்கி பாபாவுடைய ஆஸ்திக்கு அவங்களும் அதிகாரி ஆகணும். இப்படி கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணுன்னா நீங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்கிறார். நீங்கள் அவங்க மேலெல்லாம் கருணை உள்ளம் கொண்டவராக ஆகுங்க, சொல்லுங்கள். நீங்கள் கூட தூய்மை ஆனீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகலாம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கும் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்னென்னா, தன்னை ஆத்மானு உணருங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க. யாருக்கேனும் வழியை சொல்கிறதுக்கான ஆர்வம் மிகவுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். யார் சுயம் நினைவு செஞ்சுட்டே இருப்பாங்களோ அவங்க மற்றவர்களையும் நினைவு செய்ய வைப்பதற்காக முயற்சி செய்வாங்க. தந்தை போய் எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டார் இல்லையா? நீங்கள் தான் குழந்தைங்க, நீங்கள் தான் போயிட்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்லணும். அதுவும் ஏழைகளுக்கு போய் செய்யுங்க, பாவம் அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாறினா பிரஜையிலையாவது வருவாங்க. அது மாதிரி வர்றதாவது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த தர்மமும் ரொம்ப சுகம் அளிக்கக்கூடியது. அதனால் பாபா சொல்கிறாரு, நாளுக்கு நாள் உங்களுடைய சப்தம் கூட தீவிரமாக வெளிப்படும். தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இதே செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா தர்மத்து ஆத்மாக்களுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் தான் கோடான கோடி பாக்கியசாலிகள். மகிமையை கேட்கும் பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு மற்ற விஷயத்து மேலே ஏன் கவலை கொள்கிறீங்க? இது மறைமுகமான ஞானம், மறைமுகமான குஷி. நீங்களோ மறைமுகமான வீரர்கள். யாருக்குமே தெரியாத வீரர்கள் என்று உங்களை தான் கூறுவார்கள். வேறு யாருமே யாருக்கும் தெரியாத வீரர்களாக ஆக முடியாது. உங்களுடைய தில்வாடா கோயில் கூட பாருங்கள், முழுமையான நினைவார்த்தம், மனதை கவரக்கூடிய பரிவாரம், மகாவீர், வீராங்கனை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் தான் அங்கே இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க தீர்த்தம். காசியை விட உயர்ந்த இடம்னு தில்வாடாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, வீடு வீடாக சென்று தந்தையினுடைய அறிமுகத்தை அளிக்க வேண்டும். சேவை செய்வதற்காக உறுதிமொழி எடுங்க. சேவைக்காக எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. உள்ளூர குஷியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தேகாதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, கல்யாணக்காரி தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு நொடியிலும் லாபத்தை பெறும் நிச்சய புத்தியுடன் கவலையற்றவர் ஆகுங்கள். கல்யாணக்காரி பாபா மற்றும் கல்யாணக்காரி சங்கமயுகம், ரெண்டுமே கல்யாணக்காரி. சங்கமயுகமும் கல்யாணக்காரி தான், பாபாவும் கல்யாணக்காரி தான். அப்போ ரெண்டினுடைய மகத்துவத்தை அறிந்து ஒவ்வொரு நொடியும் லாபத்தை பெறக்கூடிய நிச்சய புத்தியுடைய கவலையற்ற ஆத்மாவாக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் திரிகால தரிசியாகி பாருங்கள். தைரியம், உற்சாகத்தோடு தன்னையும் உலகையும் சக்திசாலியாக ஆக்குங்க. தன்னை நோக்கி வரும் புயலால் ஆடி போகாதீங்க, உறுதியாக இருங்க, நிச்சய புத்தியோடு இருங்க. ஏன்னா இந்த சங்கம யுகமே கல்யாணக்காரி. அதுவும் சங்கம யுகத்தில் யார் நம்மோட இருக்கா? தந்தை நம்மோட இருக்கார். அவர் யார்? அவரும் கல்யாணக்காரி. அப்போ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தைரியமாக இருங்க, ஆடி போகாதீங்க. கிடைத்துள்ள நேரம் மற்றும் துணை இதை விடாதீங்க, உறுதியாக்குங்க. கிடைத்துள்ள நேரம், துணை, பலவிதமான பொக்கிஷங்களால் செல்வந்தராக சக்திவான் ஆக்குங்க. முழு கல்பத்திலும் இது போன்ற நாள் மீண்டும் வராது. எனவே தனது அனைத்து கவலைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு நிச்சய புத்தியோடு சதா கவலையற்றவராக ஆகுங்க.
மங்களம் செய்யும் தந்தை மற்றும் ஒவ்வொரு அடியின் மூலம் பயனடைங்க. இந்த கல்யாணக்காரி யுகம் மற்றும் கல்யாணக்காரி தந்தை கூட எல்லாமே லாபத்தில் தான் முடியும். ஆக நிச்சய புத்தியோடு இருங்க, கேள்விக்குறி கவலையில் போகாதீங்க, கவலையற்றவராக இருங்கன்னு சொல்கிறார். ஸ்லோகன் சொல்கிறாரு, தந்தையின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள், அப்போது தீமைகள் யாவும் அறவே அகன்றுவிடும். நீங்கள் பாபாவுடைய தொடர்பில் இருந்தீங்கன்னா அவருடைய விதவிதமான குணங்களும் திவ்ய குணங்களும் சக்திகளும் உங்களுக்குள்ளே நிறையும் போது இந்த தீமைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா சொல்கிறாரு, அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சி அதிகப்படுத்துங்க. விதேகி ஆவதற்கான விதி புள்ளியாக மாறுவது, அசரீரி ஆவது, கர்மாதீத் நிலை பெறுவது அனைத்திற்குமான விதியே புள்ளி தான். எனவே பாப்தாதா கூறுகின்றார், அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்தித்தாலும் ஆன்மீக உரையாடல் செய்தாலும் செயலில் ஈடுபடும் பொழுதும் முதலில் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகம் வையுங்கள். பிறகு சோதனை செய்யுங்க, எந்த காரணத்தாலும் இந்த நினைவு எனும் திலகம் அழியாமல் இருக்கா, அழியாததாக உறுதியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. புள்ளியில் நிலச்சிருங்கன்னு சொல்கிறார். ஓம் சாந்தி.